எஸ், எங்கள் பாய்ஸை பார்த்துட்டிங்களா? அவங்க கையில் வாட்டர் பால்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பால்ஸை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தூக்கிட்டு நடக்கும்போது அவங்க உங்கள் மேலே எரிஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் 15 செகண்ட்ஸ்குள்ளே நடக்கணும். மேபி இந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் கிரேஸ் டைம் கொடுப்போம். ஸோ ஆக மொத்தம் இந்த லைன் டு அந்த லைன் உங்கள் ஒய்ஃபை ஏந்திக்கிட்டே நீங்கள் 20 செகண்ட்ஸ்குள்ளே நடக்கணும். இதுதான் கேம். எங்கள் பாய்ஸோட கையில் வாட்டர் பலூன்ஸ் வச்சுருக்காங்க. பாய்ஸ் ப்ளீஸ் அதை எல்லாருக்கும் கொஞ்சம் காட்டுங்க. ஓகே, இந்த லைன்ல இருந்து ஆப்போசிட் லைனுக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் இந்த பெஸ்ட் கப்பிள் ஈவெண்ட்டோட வின்னர். இப்போ உங்களுக்கு இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் சத்தமா? ஓகே. அண்ட் முக்கியமா இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது லைன்ல இருந்து காலை வெளியில வச்சாலோ இல்ல ஒய்ஃபை தூக்கிட்டு போகும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒய்ஃபை கீழே போட்டாலோ இல்ல 20 செகண்ட்ஸ்குள்ள உங்களால தாண்ட முடியாட்டியோ நீங்க அவுட். எந்த அவசரமும் இல்ல, பொறுமையா போ. நாம அந்த பக்கம் போனா மட்டும் போதும், நாம தான் வின்னு. புரியுதா? கடைசியில இந்துவும் கர்ணாவும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கர்ணா, ரெடியா? ஓகே. உங்க 2 பேருக்கும் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். கேட்டா நீங்க எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு கேமை கலக்குன்னு கலக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க உங்க கேம் ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் வாங்க. என்ன கர்ணா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, your time starts now. இந்த இந்துவும் கர்ணாவும் ஒரு விசித்திரமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னா, கர்ணா அந்த கோர்ட்டில் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தடவை கூட கீழே பார்க்கவே இல்லை. அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்துவை மட்டும்தான் பார்த்துட்டே போகிறாரு. என்ன மேஜிக்னே எனக்கு சுத்தமாக புரியல. கர்ணா முக்காவாசி கோட்டை கடந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாட்டர் பலூன்ஸை இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அடிச்சதுனால இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் ஸ்வேதா மிஸ் ஆயிட்டாங்க. ஆனால் இந்து கர்ணாவால் அதை சமாளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். கர்ணா சூப்பராக விளையாடினீங்க, செம்மையாக விளையாடினீங்க. 2-3 இடத்துல ஸ்லிப் ஆன மாதிரி இருந்தாலும் ஸ்டெடியாக பேலன்ஸ் பண்ணி வந்துட்டீங்க. சூப்பர், 2 பேரும் செம்மையாக விளையாடினீங்க. கர்ணாவும் இந்துவும் ஆரம்பத்திலிருந்தே அண்டர்ஸ்டாண்டிங்காக விளையாடி அவங்களோட புரிதல் மூலமாக அன்லிமிட்டெட் லவ்னா என்னன்னு இந்த பெஸ்ட் கப்பிள் ஈவெண்ட் மூலமாக நம்ம எல்லாருக்கும் காட்டிட்டாங்க. காதலும் புரிதலும் இருந்தா எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சேர்ந்து தாண்டிடலாங்கிறதுக்கு இங்கே இந்துவும் கர்ணாவும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதை இப்போ நம்ம முன்னாடியும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு மாசா விளையாடின இந்த கிளாஸான ஜோடிக்கு 50,000 ரூபாய்க்கான வவுச்சர் இன்னைக்கு கொடுக்க போறோம். பாய் வீட்டு பிரியாணி தானே? ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். சரி சார், ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹலோ. என்னங்க, நான் தாங்க பேசுறேன். தெரியும், சொல்லு. இல்லைங்க, திடீர்னு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க. ஏய், இதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணியா? இல்லைங்க, எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வயித்துல இருக்கிற உங்க பையன் கேக்குறான்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதா? ஐயோ, சரி சரி சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு எனக்கு
சாப்பிடணும் போல தோணுதுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கடையில வாங்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க. சரி, நான் உடனே உனக்கு அனுப்பிச்சு விட்றேன். சரிங்க. மா பாய் வீட்டு பிரியாணி 10 நிமிஷத்துல பறந்து வரும். அம்மா அம்மா ஐயா கொடுத்துட்டு சொன்னாங்க. சரிங்க. ஆ. போயிட்டு வா. சரிம்மா நான் வரேம்மா. அக்கா சித்தி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே. பிரியாணி வாசனை அப்படியே தூக்குதே. எப்படிக்கா? நான் சொன்னேன்ல, என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சாதாரணமா பன்னு வாங்கி தர சொல்லி கேட்டா கூட வாங்கி தர மாட்டாரு. ஆனா இதுவே வயித்துல இருக்கிற உங்க புள்ள கேக்குறான், அது வேணுங்க இது வேணுங்கன்னு சொன்னா உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. என்ன வேலையா இருந்தாலும். எப்படி? நீ சரியான தந்திரக்காரி தாண்டி. என்னக்கா நின்னுட்டு இருக்கீங்க? பிரியாணி வாங்க, கேட்டு சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. பிரியாணி யாருதுல? உட்காருங்க. சித்ரா அந்த கரண்டி எடுறி. இந்தாங்க சித்தி உங்களுக்கு. கரண்டி எடுறி. இந்தாங்க. ஜெயந்தி சித்ரா, போதும் போதும் போதும். தட்டு கட்டு. நீ மட்டும் இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டனா நடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பேன் கருணா. நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இந்தோ. நீ மட்டும் அண்ணனுங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லு. நான் இப்போவே உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆ, இல்ல சித்ரா, என்ன விஷயம்? இதோ என்னது இது? அக்கா, சித்தி சித்தப்பா கிட்ட சொல்லி பாய் வீட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணாங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். அதான் உங்களுக்கும் கொண்டு வந்தேன். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஓய் சித்ரா, என்ன உங்க அக்காவுக்கு மட்டும்தான் பிரியாணியா? எனக்கு இல்லையா? நீங்க வெளியில போறப்போ பிரியாணி எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. ஆனா நாங்க அப்படியா? உங்களுக்கு இந்த பிரியாணி இல்ல, அக்காவுக்கு மட்டும்தான். சரிக்கா, நான் வரேன். சரி போ.